கொஞ்ச நாளா அந்த சாமியெல்லாம் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எடிட்டிங் பண்றாங்களா, அவங்க கிட்ட தான் நான் கேட்கறேன், என்னடா இதெல்லாம் எடிட்டிங்? சாமி ஜட்டியோட எந்திரிச்சு ஓடிட்டு இருக்க மாதிரி எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த சாமியெல்லாம் பார்த்து பயந்த காலம் போய் அதெல்லாம் மனசாட்சியோட தான் இருக்கா மக்களை. நீங்களே தயவு செய்து பாருங்க, இதை எடிட்டிங் பண்ணி என்ன ஒரு இதோட இவனுங்க போட்டிருக்காங்க. இந்த சாமியெல்லாம் பார்த்து பயந்த காலம் போய் சிரிக்கிற மாதிரி ஏதோ ரோபோட் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா நிஜமா இது ஆன்மீகமா, இது பக்தியான்னு நான் கேட்கிறேன். இது எதுக்கு இப்படி இந்த சாமி எந்திரிச்சு ஓடுது? அது எங்க ஓடிட்டு இருக்குதுன்னு வேற தெரியல. கருவறையில இருக்கிற எல்லா சாமியும் எந்திரிச்சு எங்கேயோ தொடுதுன்னு ஓடுது. இப்ப எதுக்கு ஓடுது? இந்த சாமியை பாருங்க, இப்ப போற சாமிய எந்திரிச்சு பாவாடையோட போற மாதிரி எடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. மாலையோட சர்வலட்சணமா இருக்கிற அந்த சாமிய இது நிஜமா நல்லா இருக்குதா? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு லைக் வேற, இந்த சாமிக்கு மண்டை வெடிச்சு என்னென்னமோ பறக்குது அங்கிட்டும் இங்கிட்டும். இதெல்லாம் எடிட்டிங்னு சொல்லி போடுறாங்க. இதுக்கும் மக்கள், இதையும் நம்ம மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா எடிட்டிங் பண்றேன்னு கேட்டா, எங்க சாமி நாங்க எடிட் பண்றோம், உங்களுக்கு என்னங்கிறாங்க. ஏன்டா உங்களுக்கு என்னன்னா எடிட்டிங் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள ஓட விடுங்கடா. சோசியல் மீடியால போட்டா ஊர் மேல போய் ஊரே தாண்டா வேடிக்கை பார்க்கும். தயவுசெய்து இந்த மாதிரி எடிட்டிங்க்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, இதை லைக் பண்ணாதீங்க. இதை பார்க்கறதும் பாவம், செய்யறதும் பாவம். தயவுசெய்து இதெல்லாம் ஆன்மீகத்துல தவிர்த்துருங்க. நன்றி.